வணக்கம் பாலமுருகன். பெலிக்ஸ் விஷயத்துல அறிக்கை விட்டு வசமா மாட்டிக்கிட்டான் இந்த சீமான். அது என்னன்னு கேட்டா, இந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம ஊருக்குள்ள இருக்கு. அதாவது இவனுங்க இந்த கஞ்சாவுக்கு எதிராக இந்த கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய இவனுங்க பண்ணிருக்கக்கூடிய ஒழுசத்தனம் மற்றும் அயோக்கியத்தனம் இருக்கு தெரியுங்களா? இந்த அயோக்கியத்தனம் இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்து அம்பலமாகி போன காரணத்தினால எப்படா இவனுக்கு எதிர்த்து நாம வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது? ஆர்எஸ்எஸ் உடைய அடிமைகள்ல இவன் ஒரு அடிமை. இந்த ரெண்டு அடிமையும் தனித்தனியா இருக்கும் போது ஒருவன் அடிச்சுக்கிட்டாங்கன்னா இது யாருக்கு நஷ்டம் உண்டாகும் கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் நஷ்டம் உண்டாகும். அதனால முதலாளி பாசம் இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த முதலாளி பாசம் இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் விசுவாச அடிமை இந்த சீமான் எப்படா வந்து இதை எதிர்த்து பேசுறதுன்னு தெரியாம எதிர்த்து பேசினா இவனுக்கு நஷ்டமாயிரும், திமுக அரசுக்கு லாபமாயிருமே அப்படின்னு மருகிக்கிட்டே கிடந்தான். அதனால தம்பி அப்படிலாம் பேசிக்க கூடாது, ஆனா வந்து கஞ்சாவை வச்சது யாரு, அதாவது ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி எதிர்கேள்வி போடக்கூடிய வேலையை அவன் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்துல கோர்ட் நடுவுல வந்து உட்கார்ந்து நல்ல நறுக்குன்னு எல்லாத்தையும் மண்டில சாத்திருச்சு. அதன் அடிப்படையில இந்த பெலிக்ஸ் 1ஆம் நம்பர் A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 இவன் தான் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டு அந்த ஒண்ணு தெரியாத அப்பாவையே தூண்டுனா. அதனால இவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொல்லி பெயில் கொடுக்கறது முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, வந்து சரண்டர் ஆகுது அப்படி சொல்லவும் கடைசியில் என்ன பண்ண போலீஸே கொண்டு பிடிச்சி கொண்டு உள்ள போட்டுருச்சு. இது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம். உடனே கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. தன்னையும் அறியாமல் ஒரு ஆர்எஸ்எஸ் கழுவி ஊத்தக்கூடிய விஷயத்தை நக்கக்கூடிய நாய் என்பதை பக்காவா நிரூபிச்சுட்டு இருக்கான். வர வர இவனுடைய அந்த ஸ்லாங் இருக்கு பாத்தீங்கல்ல, ரொம்ப மூடி மறைச்சு ஒரு விஷயத்த ரொம்ப பூடகமா சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்ப நேரடியாகவே இவன் நிர்வாண கோலம் எடுத்து ஆடக்கூடிய விஷயம்தான் இப்ப இவன் விட்டுருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதாவது ஆர்எஸ்எஸ் அடிமை கூட்டமாக இருக்கக்கூடிய எங்களை பிடிக்காதே, பிடிச்சால் உனக்கு எதிராக நான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் விடுவேன், அதாவது என்னையவே பிடித்த மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு இவன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான். இது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். பின்னாடியே இங்கே நடப்பது பாசிசமா அல்லது ஜனநாயக கவர்மெண்டா? நாம அவனுங்களை பார்த்து கேட்கக்கூடிய விஷயம் இங்கே நடப்பது பாசிசமா அல்லது வந்து ஜனநாயகமான்னு சொல்லி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கேட்கிறோம். அவன் உடனே கேட்கிறான் நம்மள 100% டெமோக்ரஸி இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து கேட்கிறான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இவன் பண்ணிருக்கக்கூடிய எச்சப்பொறுக்கித்தனமான ரேப் கேஸ் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் இவன் அரெஸ்ட் ஆனானா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வலசரவாக்கம் கேஸ்ல போய் இவன் அட்டன் பண்ணிட்டு வந்ததோட சரி, அந்த லேடி காட்டு கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு கிடச்சு இப்ப ஆலயம் காணா பேரையும் காணா. அந்த நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. இங்க நடக்கக்கூடிய உண்மையான ஜனநாயகம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாதிரி ஒழுச பயிர்கள் எல்லாமே இந்த கவர்மெண்ட்டை பார்த்து இங்க நடப்பது பாசிசமா அல்லது ஜனநாயகமா? அதே மாதிரி ரெண்டாவது, அன்பு தம்பி நல்லா பாத்துக்குங்க. அன்பு தம்பி, பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து காரியத்தையும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பொது வெளியில ஒரு கேமராவுக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லி உலகமே அந்த விஷயம் போய் தெரிஞ்சு கொந்தளிச்சு போய் மனித குலத்திலேயே சரி பகுதி பெண்கள் இருக்கக்கூடிய இந்த பெண்களை ஒட்டு மொத்தமாக ஒரு பொறுக்கி கேவலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் எந்த இடத்துக்கு போனாலும் பின்னாடியே விளக்கமாறு செருப்பும் போய் நேத்தெல்லாம் செம்மையா மாத்து வாங்கியிருக்கிறான். அந்த அளவுக்கு எச்ச பொறுக்கித்தனமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு மன்னிப்பு இதுவரைக்கும் கேட்கல. அவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேடு கிட்ட பொறுக்கிக்கு ஜால்ரா அடிச்சிருக்கக்கூடிய ஒரு பொறுக்கிய அன்பு தம்பி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படின்னு இவன் சொல்றானா, இவன் எந்த அளவுக்கு பெண்களை வந்து மதிச்சிருக்காங்கிற விஷயம் ஊருக்கே தெரியும். அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விஜயலட்சுமி கேஸ். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த ஒட்டு மொத்தமா இந்த பெண்கள் சம்பந்தமா இருக்கக்கூடிய எவ்வளவு கேவலமான பார்வை கொண்டவங்க அப்படிங்கிறதுக்கு இவனும் அந்த கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டு கலவாணிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த அன்பு தம்பி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிற வார்த்தை. நெறியாள்கை பண்ணாங்களாம். என்ன நெறியாள்கை பண்றாங்க? இவனும் அவனும் ஒரு கேமராவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நெறியாள்கை பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய அது என்னங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவையெல்லாம் ஒரு நெறியாளராகலாம்.
இந்த கஞ்சாவை கசக்கி அந்த வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு பாதி மயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஓரமா இருக்கக்கூடிய மூத்திர சந்தில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேடுகிட்ட பொறுக்கி பொறுக்கி இருக்காங்க தெரியுமா? அதுக்கு இணையான பொறுக்கிங்க தான் இந்த ரெண்டு பேரு. இவங்களுக்கு எல்லாம் கொள்கை இருக்கா இல்ல பேசிக்கா அது கோட்பாடு இருக்கா? இவனுங்க அசந்த ஆளுகளை போய் அரட்டி மிரட்டி வேலை அவங்களை மிரட்டி அவங்க கிட்ட பணம் பறிச்சு என்ன பணத்தை பறிச்சு அந்த பணத்தின் மூலமாக தனது வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற இவன் கேடுகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல ஃபுல்லா இந்த கவர்மெண்ட் தான் உள்ள போய் கஞ்சா பட்டத்தை வச்சுச்சா? இவங்க ஒரு கஞ்சா கம்பெனியை வச்சு நடத்திருக்காங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்கள்ட்ட ஃபுல்லா பறிமுதல் வாங்கவும் இந்த பறிமுதலுக்கு வந்துகிட்டு திமுக அரசு பின்னாடி இருக்குன்னு சொல்லி இவன் அடுத்தடுத்து உள்நோக்கம் தப்பிக்கிறானா? இதுல வந்துகிட்டு இந்த சவுக்கு சங்கர் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெலிக்ஸ் மூணாவது இந்த சீமானும் கரெக்டா இதுல லாக் ஆகிறாங்கிற ஒரு விஷயத்த நாம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். இல்லப்பா நீ எல்லாம் சொல்லாத, அதை நானே சொல்றேன்னு சொல்லி இப்ப ஸ்டேட்மெண்ட் வாயிலாக வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த கைதை ஏற்க முடியாது, உடனடியாக இவர்கள் மீது போட்டிருக்கக்கூடியது அத்தனையும் பொய் வழக்கு, ஆகையால் இவர்களை உடனே நீங்கள் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே வார்த்தையை அவன் கோர்ட்ல போய் சொல்றான். என் மீது போட்டிருப்பது பொய் வழக்கு, கையை உடைத்து விட்டார்கள், காலை உடைத்து விட்டார்கள், ஜெயிலுக்குள்ள வச்சு அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணாருன்னு. அதே மாதிரி இவனும் சொல்றான், அவரை உள்ளே வைத்து அடின்னு அடித்து துன்புறுத்தினார்கள்னு. அடித்து துன்புறுத்தினார்களுக்கு நீ ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கியா? அவன் அங்க உள்ள அடிச்சு துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி இவன் பொய் சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சிறை நிர்வாகம் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருச்சு. அப்போ மறுப்பு தெரிவித்தது பொய், உன்கிட்ட ப்ரூஃபே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட பயலாக்கக்கூடிய நீ சொல்லக்கூடிய வார்த்தை மெய். அப்போ இது எல்லாமே சேர்ந்து திட்டமிட்டு இந்த ப்ராஸ்டியூஷன், மெய்ட் ப்ராஸ்டியூஷன், இந்த மவுத் ப்ராஸ்டியூஷன் பண்ணக்கூடிய இந்த கேடுகெட்ட பொறுக்கிகளை காப்பாற்றுவதற்காக கிளம்பி வந்திருக்கக்கூடிய இன்னொரு பொறுக்கி தான் இந்த சீமான் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை தெளிவா இருக்கான். அதன் பிறகு கொஞ்சம் உஷாராயிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, நீங்க வந்துகிட்டு அவர் மேல எடுத்துக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த வழக்குகள் சம்பந்தமான நான் உள்ள வரல, உடனே ஜம்ப் ஆயிட்டான் அந்த அறிக்கையிலே. ஏன்னா இது ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷம் போலீஸ் போய் அவனை தூக்கி போய் நல்லா சாத்தி இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். பயந்துகிட்டு அவங்கள நீ இது பண்ற, அதுக்கும் நான் தலையிடலன்னு சொல்றேன்னா, நீ எல்லாம் என்ன வீரன்? ஒரு அறிக்கையிலேயே ஒரு ஸ்டாண்டர்டா நிற்பதற்கு யோக்கியதை அற்ற பயலுங்க நீ எல்லாம் வந்துகிட்டு ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தட்டி கேட்கிறேன்னு. இவன் நீ யாருக்காக தட்டி கேட்டிருக்கேன்னா, குறைந்தபட்சம் பெண்களை அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய வார்த்தைக்கு இன்றைக்கு நீ சொல்லியிருக்கக்கூடிய பதில் தான் என்ன? அதுக்கு முதல்ல பதில் சொல்லக்கூடிய யோக்கியதை இந்த கேடுக்கு இருக்குதா? ஏன்னா இவெல்லாம் ஒரு குட்டையில ஒரு ஊர்ல மட்டைங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தை. அவன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த கோர்ட்ல இருக்கு. அதுக்கு அப்புறமேட்டுக்கு அடிஷனலா ஊர்பட்ட வழக்குகளை அவன் மேல ஃபைல் ஆகுது. அதெல்லாம் நேரடியா ப்ரூஃபபிள் அடிப்படையில கோர்ட்டுக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம். இவன் உடனே உள்ள பூந்துக்கிட்டு முந்திரி கொட்டையாட்டம் அன்பு தம்பிகளை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் பொய் வழக்குனா அங்கே கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே பொய்யா? அது தெரியாம தான் கேட்கிறோம். அத்தனையும் விடு, அவன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இன்று வரைக்கும் பதிவுல இருக்கு. அந்த பதிவுக்கு நீ சொல்லியிருக்கக்கூடிய விளக்கம் என்ன? எவ்வளவு பெரிய ஒழுசத்தனமும் கேவலமான ஒரு விஷயத்துக்கு சப்ப கட்டிட்டு நீ வர்றேன்னா, நீ இழந்த மனித குலத்துக்கே விரோதமான ஒரு கேடுகெட்ட பொறுக்கி அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமான வார்த்தைகள் தான் நீ விட்டுருக்கக்கூடிய அறிக்கை. ஆரம்பிக்கலாம்.